ஹாய் ஹலோ வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தான். அதலக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த அதலக்காய் என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுதான் அதலக்காய். இது மோஸ்ட்லி சவுத் தமிழ்நாடு பக்கம் தான் நிறைய கிடைக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்ஸு, மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் இதை நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, காம்பு இருக்குது பார்த்திங்களா, 2 சைடு இருக்க காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான் க்ளீன் பண்ணுறது. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இது கொஞ்சம் நல்லாவே கசக்கும். கிட்டத்தட்ட பாவக்காய் அளவுக்கு நல்லாவே கசக்கும். ஆனால் இந்த கசப்பில் ஒரு டேஸ்ட் இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் நல்லா தெரியும். இதுக்குள்ளே நம்ம பாவக்காய்க்குள்ளே பார்க்குற மாதிரியே விதைகள் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ அதலக்காய் எடுத்தாலும் நீங்கள் நல்லா பொரியல் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சமாக ஆகிடும். ஸோ அதனால் இவ்வளோ இருக்கேன்னு நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் இருக்கிற காம்பை கிள்ளி எடுத்துக்கலாம். கிள்ளி எடுத்துகிட்டு நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எப்பயுமே நம்ம பொரியல் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த எண்ணெயிலே தான் இந்த அதலக்காவை நம்ம வதக்க போகிறோம். நம்ம இதை வேக வைக்க போகிறது கிடையாது. ஸோ இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. இது நல்லா வெடிக்கட்டும். இப்போ கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஸோ இது கொஞ்சம் வாய்வு, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். இதில் நான் காரத்துக்கு காஞ்ச மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா மசாலா தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது நான் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சின்ன வெங்காயம் போட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் இதில். ஸோ இது ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சுகர் பேஷண்ட்ஸ் நிறையவே எடுத்துக்கலாம். பாவக்காய் போல தான் இதனுடைய பயணம். இப்போ நான் இதில் அதலக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. பாருங்கள், இதை நல்லா மூடி வச்சுட்டு வேக வைக்கணும். ஏன்னா இந்த எண்ணெயிலே தான் இது வதங்க போகுது. வேறு எதுவுமே நம்ம சேர்க்கப்படுறதில்ல. தண்ணியோ எதுவுமோ சேர்க்கப்படுறதில்ல. இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்லேயே இது நல்லா வெந்துடும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு அதை நல்லா நசுக்கி பார்த்திங்க அப்படின்னாலே அந்த விதை எல்லாம் வெளியில் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வேக விடணும். இது வதங்கினதுக்கப்புறமா இதில் நமக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. ஸோ உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்தோடனே நமக்கே தெரியும் அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு மசாலா எதுவும்னாலும் போட்டுக்கலாம். இல்லை சாம்பார் பொடினாலும் போட்டுக்கலாம். இல்லை இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகப்பொடி, இது 3மே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, இது அந்த கசப்பை கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தும். அதனால தான் நம்ம இந்த மசாலா சேர்க்குறோம். இந்த மசாலா இல்லாமல் நீங்கள் வெறுமனே காஞ்ச மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ போட்டு கூட பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பு பிடிக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் நான் தேங்காவும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை அரைச்சிட்டு இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுண்டுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவும் சீரகமும் இதில் போட்டுடுறோம். அவ்வளோதான். சூப்பரான எம்மியான ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த டிஷ் இந்த அதலக்காவை பற்றி தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்டையாவது கேட்டு பாருங்கள். இல்லை சவுத் தமிழ்நாடு பக்கம் போகிற வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதை கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய அதலக்காய் பொரியல். ஸோ அவ்வளோதான்.
இப்போ வந்து நம்ம இறக்கிற வேண்டியதான். இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்து நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்க வேணாம். ஸோ தேங்காய் வந்து எப்பயுமே வந்து போட்ட உடனே இறக்கிடணும். அது வந்து அப்போ தான் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பரிமாறுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ கசப்பு பிடிக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.